சாம்பல் புதன் என்பது ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாள். ஆமீன். 40 நாள் மீன்ஸ் ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து, ஞாயிற்றுக்கிழமை இதில் அடங்காது, அது இல்லாமல் 40 நாள். ஈஸ்டர் வந்து ஏப்ரல் 18 நினைக்கிறேன், ஏப்ரல் 18. அதுக்கு முன்னாடி இது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து வருகிற 40 நாள். இந்த 40 நாட்களை நாம் என்ன சொல்லுவோம்? லெந்து நாள்னு சொல்லுவாங்க, தவ காலம்னு சொல்லுவாங்க, அப்புறம் சாம்பல் புதன் சொல்லுவாங்க, இன்னும் நிறையா சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இதை நம்ம அனுசரிக்கும்படியாக நம்ம இந்த நாளில் வந்திருக்கிறோம். ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த சாம்பல் புதனை நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா, நாம் மனம் திரும்பி மனம் வருந்த வேண்டிய காலம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய முழு உள்ளத்தை கொடுத்து மனம் வருந்த வேண்டிய காலங்கள், அதுக்கு பேர் தான் சாம்பல் புதன். ஆண்டவரை நினைவு கூறும்படியமாக நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதை நினைவு கூற வேண்டிய காலம்தான் மனம் திரும்பி வேண்டிய காலம். அல்லேலூயா. இந்த சாம்பல் புதன் ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாட்கள் சொல்லிட்டோம். இந்த நாள் தவ காலத்தை அநேகர் இந்த நாட்களில் அனுசரிச்சிருப்பாங்க. விசேஷமாக ரோமன் கத்தோலிக்கில் எப்படி அனுசரிப்பாங்கன்னா, போன வருடத்தில் உள்ள குருத்தோலை ஞாயிறு நம்ம கொண்டாடுவோம். ஈஸ்டருக்கு முன்னாடி அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுவோம். முன்னாடிலாம் நம்ம இங்கே குருத்தோலை வெட்டி அதில் நிறைய செஞ்சு, நீங்களாம் செஞ்சுருக்கீங்க. முந்தின நாள் சாயங்காலம் செஞ்சு அடுத்த நாள் பவனி வருவோம் இந்த ஊரை சுற்றி. அதே போல் கத்தோலிக்க சபையிலையும் போன வருடம் அதே போல் ஊர்வலம் கொண்டு போன அந்த ஓலையெல்லாம் சேகரித்து வச்சு அதை எரித்து அதிலிருந்து வர்ற சாம்பலை தங்க மேலே பூசிக்கொள்வாங்க. இன்றைக்கி அது பண்ணுவாங்க. மரியபுரம் இந்த அந்தோடைய இந்த நிறைய ஆர்சியெல்லாம் இருக்குதுல்ல, இந்த சைடு இருக்குது. அந்த ஏரியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சில் இதுதான் நடக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதை செய்ய தேவையில்லாமே, ஏன்னா சிலுவை ஆண்டவர் இரத்தத்தை கொடுத்து அதை மீட்டு கொண்டார். அதே நம்முடைய பழைய ஏற்பாட்டில் என்னாகும், யாத்திராகமத்துக்கு அப்புறம் லேவியராகவும் என்னாகமத்தில் வரும்போது பழைய ஏற்பாட்டு நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதி பிதாக்கள் அப்படி தான் சொன்னாங்க. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி எல்லாம் செய்வாங்கன்னா, மாடு ஆடு எதனாலும் எரித்து அந்த சாம்பலை எடுத்து தங்க மேலே போட்டுக்கொண்டு ரெட்டு உடுத்தி அதற்கான ஆடையை உடுத்தி உபவாசம் பண்ணி இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம அந்த ரெட்டு அந்த பலி செலுத்துறதெல்லாம் நம்ம செலுத்த வேண்டாம். அதற்காக ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டாரு. அதனால் நாம் அந்த பலியை செலுத்த வேண்டாம். அவருடைய சமூகத்தில் உண்மையாய் நாம் மனம் வருந்தும் போது கர்த்தர் அந்த பாவங்களை எல்லாம் நம்மளை விட்டு அப்படியே அகற்றி விடுவார். அல்லேலூயா. ஆனால் நாம் ஒன்று செய்ய வேண்டும், உபவாசிக்க வேண்டும். இந்த 40 நாள் ஏன் நம்ம கேட்கலாம், எதுக்காக நம்ம இதை அனுசரிக்கணும்? அப்பா தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்மளை அறியாத சில காரியங்கள் நம்ம எல்லைகள் இருக்கும். நம்ம எல்லைகள் மீன்ஸ் நம்முடைய ஆத்மாவில் ஆவியில் ஒட்டி கொண்டு இருக்கும்பாங்க. ஜென்ம சுபாவம் ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. அவைகளெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவைகள் நம்மளை விட்டு எடுபட வேண்டிய காலங்கள். அதற்கு தான் இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. இந்த சாம்பல் புதன் ஏன் அனுசரிக்கும், ஏன் இன்னைக்கு வந்தோங்கிறது புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட்டுன்னா மறுபடி முடிந்த பிறகு பாஸ்டர்கிட்டையோ என்கிட்ட கேட்டுக்கோங்க, சரியா? அதனால தான் ஜென்ம சுபாவம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்கள் நம்மளை விட்டு என்னதான் செஞ்சாலும் போயிடும். நீங்கள் சொல்லலாம், நான்லாம் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி. நான் சொல்ல மாட்டேன், நான் பாவம் செய்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம நினைப்போம் நம்ம நல்லதை தான் பேசணும், குறைகளே பேசக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் நம்மளை அறியாமல் குறைய பேசிடுவோம். ஆமே, நான் பேசியிருக்கேன், நீங்கள் ஒருவேளை பேசாமல் இருக்கலாம், நான் பேசுகிறேன். அதனால அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்ம எல்லைகளில் இருந்து முற்றிலும் மாற்றணும் அப்படிங்கிறத நினைவு கூறும் விதமாக தான் இந்த சாம்பல் புதன்கிழமை நாம் அனுசரிக்கிறோம். அந்த சாம்பல் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தாழ்மைக்கு அடையாளம். சிலுவையில் ஆண்டவர் தம்மை தாமே கடைசி பரியந்த கொலேசியரில் பிலிப்பியர்லாம் வாசிக்கிறோம். அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கடைசி பரியந்த தாழ்த்தினார் என்று. அந்த தாழ்மை உங்களுக்கும் எனக்கு வேண்டும். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு அந்த தாழ்மை இருக்கா இல்லையா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேணும். இல்லை அப்படின்னா, எசப்பா அந்த தாழ்மையை எனக்கு தாங்க, எனக்காக நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையில் குற்றமே செய்யலை, ஆனால் நம்முடைய குற்றங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த தாழ்மையை உம்மை போல சாயலை எனக்கு தாங்க அப்படிங்கிறதற்கு அடையாளம் தான் இந்த சாம்பல் புதன். சுயத்தை மடிந்து தாழ்மையாய் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல அடையாளங்களை நம்ம வேதத்திலிருந்தே வாசிக்கலாம். இந்த சாம்பல் அப்படின்னா என்னென்ன? துக்கத்திற்கு அடையாளம், துயரத்திற்கு அடையாளம், இப்படி பழைய ஏற்பாட்டில் நிறைய அடையாளங்கள். பாவத்திற்காக நாம் மனவருந்தி செய்ய வேண்டியது தான் இந்த சாம்பல் புதன். இப்போ அதனால நாம் அதெல்லாம் மறந்துட்டு பழைய ஏற்பாட்டில் சாம்பலை மேலே போட்டுக்கிட்டாங்க, இல்லை ரோமன்
கத்தோலிக்கல இப்படி சாம்பலை பூசிக்கிறாங்க, நம்மளாம் ஏன் அப்படி செய்கிறோன்னா அந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் வைக்கலை. அல்லேலூயா. அவருடைய சிலுவையில் அவர் நம்மளை தூக்கி உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால நம்ம தேவனிடத்துல மனம் வருந்தி மனம் திரும்ப வேண்டும். அதை தான் தேவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் தேவன் மனம் மாற அழைப்பை கொடுக்கிறார் உங்களுக்கும் எனக்கும். அல்லேலூயா. மனம் மாற தேவன் அழைப்பை கொடுத்த ஒரு நபரை பைபிள்ல இருந்து பார்க்கலாம். யோனா எடுத்து வாசிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனம் மாற அழைப்பு பெற்ற யோனாவை பற்றி நம்ம பார்க்க முன்பதாக இதில் ஒரு ராஜா மனம் மாறுறார். அல்லேலூயா. அவர் ராஜாவாக இருந்து கூட மனமாற்றத்தின் வெளிப்புற அடையாளம் என்ன அப்படின்னா தேவ சமூகத்தில் தன்னை ராஜா என்பதை விட்டுவிட்டு தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தி எங்கள் குறைவுகள் குற்றங்களை மன்னிங்க என்பது தான் நாம் இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த யோனா தேவனுடைய அழைப்பை பெற்றான். முதல் அழைப்பு, நீ நினிவேக்கு போ, நினிவே மக்கள் அநேக பாவங்களை செய்து மடிந்து போகிறாங்க, அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. யோனாவினுடைய முதல் அழைப்பு என்னது? நினிவேக்கு போகணும். ஆனால் அவன் நினிவேக்கு போனானா? இல்லை. எல்லாத்துக்குமே தெரியும். யோனா கதையெல்லாம் பைபிள் பிபிஎஸ்ல சிஜிசியில் படிச்சிருக்கிறோம். அவன் நினிவேக்கு போகலை. எங்கே போனார்? தர்ஷீஸ்க்கு போனார். ஏன் நினிவேக்கு போகலை அப்படின்னா நினிவேல வாழ்ந்த மக்கள் அசிரியர்கள், அவர்கள் கொடூரமானவங்க. ஏதோ ஒரு காரியம் அப்படின்னாக்கி அவங்களுக்கு எல்லாருமே நடுங்கி பயப்படுவாங்களாம். அப்போ இந்த யோனா நினச்சாரு, அந்த நினிவே ஜனங்கள் சும்மாவே அடிக்கடியில் இறங்கி நொறுக்கிடுவாங்க. இப்போ நான் போய் நீங்கள் பாவம் செஞ்சீங்க, அதனால தேவன் இந்த நகரத்தை அழிக்க போகிறாரு, உங்களெல்லாம் அழிக்க போகிறேன்னு சொல்லிடுவேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அவர் அன்பு உள்ளவர், நான் அவங்கள மன்னிச்சுட்டேன்னு மன்னிச்சு விட்டுருவாரு. இவங்க எல்லாம் நினிவே மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை என்ன செய்வாங்க? நீ என்னடா சொல்றது, என்னை அடிச்சு கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து கூட அவன் அங்கே போகாமல் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நினிவேக்கு போகாமல் எங்கே போயிருக்கலாம்? தர்சீஸ்க்கு போயிருக்கலாம். ஆனால் தேவன் விடவே இல்லை. அங்கே அவங்க ஏறின கப்பலில் கடலில் கொந்தளிப்பு வருது, மக்கள் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் யார்? யோனா படுத்து அடி தட்டியில் படுத்து இருக்கிறாரு. படுத்துட்டு எல்லாரும் உங்க தேவனை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. யோனாவுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம தெய்வம் சும்மா லேசுப்பட்டவர் கிடையாது, நம்ம தப்பு பண்ணதுனால கீழ்ப்படியாததுனால தான் இந்த புயல் வந்திருக்குதுன்னு சொல்லி கடைசியில் அங்கே சீட்டு போடுறாங்க. சீட்டு யோனா பேரில் விழுது. யோனாவை தூக்கி கடலில் போடுறதுக்கு சம்மதிச்சு இவ யோனாவை ஒத்துக்கொண்டதுனால யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. கர்த்தர் அங்கே ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஆனால் அந்த மீனின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் யோனா உபவாசித்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நீ நினிவே பட்டணத்தை நான் அழிக்கக்கூடாது என்பதற்காக உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்து உன்னை அங்கே போக சொன்னா, நீ எங்கே போயிட்டு இருக்கிற? நீ போகக்கூடிய இடம் சரியில்லை, நீ இருக்க வேண்டிய இடம் ஒரு இடம் இருக்குவா அப்படின்னு சொல்லி தான். மீனின் வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்களேன். மீன் வயிற்றுல 3 நாள் அவனால் சாப்பிட முடியுமா, சுவாசிக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. ஆனால் மனம் வருந்த வைத்தார் யோனாவை. அவர் மனம் வருந்தி 3 நாள் மீனின் வயிற்றுல மனம் வருந்தின போது 3ஆவது நாள் கடல் ஓரத்தில் போய் கட்டி அடிச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நினிவே மக்களுக்கு போய் சொல்றாரு யோனா, மனம் திரும்புங்க, இல்லைன்னா கர்த்தர் அழிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப சொல்லும் போது தான் இதை நம்ம வாசித்த பகுதியில் வாசிக்கிறோம். ராஜா மனம் திரும்புகிறார். அந்த யோனாவில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிறியோர் முதல் அந்த வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. உபவாசம் நம்ம மனம் மாற அழைக்கப்படுகிறோம். ஆனால் நாம் இந்த நாட்களில் விசேஷித்த உபவாச நாளை நியமிக்க வேண்டும். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் தான் அடிக்கடி உபவாசம் இருக்கிறோமே, வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறோம், சனிக்கிழமை உபவாசம் இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருக்கிறோம். இல்லை, இந்த நாட்களை விசேஷித்த நாட்களாக அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல், மனம் மாறுதலின் உபவாச நாளாக இந்த நாட்களை அனுசரிக்க வேண்டும். உபவாசம் என்பது ஆத்துமாக்களை தாழ்த்தி, தன்னுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும்
வேண்டும். எப்படி யோனா நினிவேக்கு போக மாட்டேன் என்று சொன்னாலும் அவர் விடாமல் அவனை மனமாற வைத்தது போல நாம் தேவனுக்கு முன்பாக நம்மளை நாமே வெறுமையாக்கி, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்றுமே இல்லை, கர்த்தருடைய சமூகத்தில் அதை எல்லாவற்றையும் தாழ்மைப்படுத்தி நம்முடைய உபவாசத்தை நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை சாப்பிடாமல் இருப்பது அல்ல, ஆனால் முழு உள்ளத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் உபவாசிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதற்காக உபவாசம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது பாவ மன்னிப்பிற்காக உபவாசம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. நம்மளுக்கு தெரியும், தாவீது அந்த தாவீது கோலியாத்தை வென்றார். அல்லேலூயா. அதற்கு முன்பதாகவே அந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி வைத்திருக்கும் போது அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல அந்த சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஒரே தெய்வத்தை ஆராதிக்கணும், எல்லா தெய்வத்தையும் விட்டு அவர் ஒருவருக்கே முழு உள்ளத்தோடு முழு மனத்தோடு முழு பலத்தோடு உபவாசத்தோடு ஆராதனை செய்வீர்கள். ஆனால் பெலிஸ்தரின் கரத்தை கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக நீட்ட விடாதபடிக்கு அவைகளை நீங்களாக்குவார். அந்த வசனத்துல கடைசி பகுதி வாசிங்க. ஆமென். நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லை என்னால் நீங்கள் மடித்து போவீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு எதிராக இருக்கிற எந்த சூழ்ச்சிகளும் தெரியாது, வானமண்டலத்தின் காரியங்கள் நம்மளுக்கு தெரியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், ஆரோக்கியத்திற்கு விரோதமாய் இருக்கிற காரியங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் முழு உள்ளத்தோடு நம்முடைய பாவங்களுக்காக அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அந்த 4 முதல் 6 வசனம் அவங்க தேவனுக்கே பரிபூரணமான ரட்சிப்புக்குள்ளாகிற வழி நடத்துதலையும் மன திரும்புதலையும் கேட்டு உபவாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மாத்திரம் ஆராதிச்சு அவருடைய சமூகத்தில் உபவாசித்த போது கர்த்தர் பெலிஸ்தியரை கொன்று அவர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எதிராக இருக்கிற எல்லா பெலிஸ்தியரின் கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அந்த யோனா மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த தேசம் அழிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆனால் மனம் திரும்பினதினால யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா 3:5 வாசிக்கும் போது, ஆமென். 10ஆம் வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியில் திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீவை மனஸ்தாபத்தை செய்தார். ஆமென். யோனா ஒருத்தர் மனம் திரும்பினதுனால அந்த பெரிய தேசமும் ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கிறது இன்று நாம் யோசிக்க வேண்டும். நாம் உபவாசம் இருந்து தேசத்துக்காக ஜனங்களுக்காக நம்மளை சுற்றி எத்தனையோ ஜனம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அவர்களை நினைத்து நாம் என்னைக்காவது உபவாசம் இருந்திருக்கோமா? இல்லை. நான் இன்னைக்கு தீர்மானிப்போம், அப்பா நான் வாழ்கிற இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் இருக்கிற இந்த தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். எப்படி யோனா அந்த இடத்துல போய் உங்களுடைய வார்த்தையை சொன்னபோது ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்களோ அதே போல தங்களை தாழ்த்தினார்களோ என்னுடைய உபவாசம் அப்படி இருக்கட்டும். நம்ம கேட்போம். மீண்டும் நம்ம எதற்காக நாம் உபவாசிக்க இருக்க வேண்டும்னா நல்ல வழிகளை, தேவனுடைய சித்தத்தின் நல்ல வழிகளை அறிந்து கொள்ள உபவாசம் இருக்க வேண்டும். பிசாசானவன் நமக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விரோதமாக அநேக குழிகளை வெட்டுகிறான். நாம் உபவாசம் இல்லாமல் நாம் போல தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருந்தோமானால் அந்த குழியில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் விழ வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம் உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தோமானால் நாம் காப்பாற்றப்படுவோம், நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படும். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 முதல் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எஸ்ரா அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 முதல். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம
நம்ம பார்த்தோம். முதலாவது தாழ்மை இருக்க வேண்டும். நம்ம உபவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்மை இருக்க வேண்டும். தேவனை முழு உள்ளத்தோடு தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, உபவாசத்தில் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் விடுவிக்கும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த எஸ்ரா ராஜா அதே போல தான் மக்களை, மற்ற ராஜாக்களையும் மற்றவங்களை பார்க்க ராஜா கிட்ட போய் உதவி கேட்க நாங்கள் வெட்கப்பட்டோன்னு சொல்றாரு. நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்மளுக்கு ஒரு உதவி வேணும்னா நம்மளை நல்லா நேசிக்கிறவங்ககிட்ட உடனே கேட்குறோம். நாம் அப்படி கேட்கக்கூடாது. கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். அப்பா, நீங்க எனக்கு துணையாக இருந்து இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. யுத்தம் செய்து நாம் உபவாசித்து கேட்கிற வேளையில சத்துருக்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி வைப்பார். சத்துருக்கள் தோல்வியுற்று போவதை நம்முடைய கண்கள் காணும். எப்படி எஸ்ரா தேவ சமூகத்துல தேசத்திற்காக தேவைகளுக்காக காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபித்தார்களோ, நீங்களும் நான் இந்த நாட்களில நாம் தேவ சமூகத்துல கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்யும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக நாட்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி நாங்கள் தான் நல்லா உபவாசித்து ஜெபிக்கிறோம், கர்த்தர் தான் செய்யவே இல்லையே நிறைய காரியத்தில், என்னுடைய வாழ்க்கையில் சத்துரு என் மேலே எழுப்பி போய் கொண்டு இருக்கிறான்னு சொல்லி உண்மையாய் முழு உள்ளத்தோடு அப்பாவை பார்த்து கூப்பிட்டா அந்த சத்துரு தோற்கடிக்கப்படுவான். அல்லேலூயா. முழு உள்ளத்தோடு முழு மனதோடு எந்த இடத்துல இருந்து தேவனை ஆராதிச்சாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார். வான மண்டலத்தின் கிரியைகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. நாம் எந்த சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நேற்று பாஸ்டர் கோயம்புத்தூர் போயிருந்தாங்க. நான் இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வெளியே பெருக்கிட்டு இருக்கும்போது என் மைண்டில் ஒரு யோசனை வருது. இவங்க பைக் ஓட்டிட்டு வருவாங்க, ஒருவேளை பைக்கில் வரும்போது தூங்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நானே எனக்குள்ளே அப்படி வருது. சரி, ஃபோன் பண்ணினாலும் நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது உள்ள ஃபோன் ரிங் ஆகிச்சு. வந்து ஃபோன் எடுத்து என்னன்னு, எங்கே வந்திருக்கீங்கன்னா அவினாசி பக்கம். அதனால் ஃபோன் பண்ண மாட்டீங்களா, ஏன் பண்ணினீங்கன்னா ரொம்ப தூக்கம் வந்துச்சு. இது அப்படியே ஆண்டவர் செய்தது. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவன். அவரை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளை, அவர் உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழி நடத்துதல் இப்படிதான் இருக்கும். இல்லையா? அது சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். வழி நடத்துதல் தேவனிடத்திலிருந்து உண்டாகும். கோணலானவைகளை செவ்வையாக்கி நம்முடைய வழியை, நாம் நடக்கும் வழியை, நாம் போகிற வழியை அகலமாக்குவார். அப்படியே சொன்னாங்க. நான் பேசவே மாட்டாங்க. பைக்கில் வந்துட்டு இருக்கப்போ எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா 2 வாரம் அங்கே டயர்டு, ஒழுங்காக தூங்கலை, திருப்பி அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்தாங்க. சரி ராசா, ஒரு நாள் கூப்பிட்டு இப்படி பேச மாட்டீங்களே? ஆமாம், ரொம்ப தூக்கமாக இருக்குது, வச்சிருக்கா, கட் பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தாங்க. பேசிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க, வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் நம்மளுக்கிட்ட நம்முடைய ஆவியில் நம்முடைய சிந்தையில் கொண்டு போடுகிறாருன்னா நாம் அப்பொழுதே ஜெபிக்க வேண்டும். எதுக்கு? நம்முடைய சில நேரம் நல்லா தூங்கும்போது சொப்பனத்தை வரும். ஏன் அந்த சொப்பனம் இப்படி வருதுன்னு நமக்கு அப்படியே அசால்ட்டாக விட்டுருவோம். விடக்கூடாது. அப்பொழுதே ஆண்டவருடைய சமூகத்தில் வான மண்டலத்தின் கிரியைகளை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். அது சின்ன சொப்பனமாக இருக்கலாம், பெரிய சொப்பனமாக இருக்கலாம். அது என்ன காரியமோ அதை அப்போதே கேன்சல் பண்ணி ஜெபிக்கும் போது அதுக்கு தான் இந்த உபவாசம் நம்மளுக்கு தேவை. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. நாம் ஏன் இந்த 40 நாளும் ஏதாவது ஒரு வேளையாவது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுக்கும் நம்முடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. அவர் சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காக சிந்தின இரத்தத்தின் வல்லமை நம்மளை கவர் பண்ணிக்கொள்ளும். மகிமை நம்முடைய பிள்ளைகளை கவர் பண்ணிக்கொள்ளும். எந்த காரியமானாலும் அப்படிதான். இது மாத்திரமல்ல, ஒரு டைமு ஸ்வீட்டாக்கா அந்த ஹஸ்பண்ட் அந்த சைடில் போகும்போது நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு தூக்கம் வரல, ஒரே உணர்த்துதல் ஏதோ நடக்குதுன்னு. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், நல்லபடியாக போயிட்டுருக்கீங்களா? ஒரு 4 பேர் போனாங்க. சாரு, மோரு, இந்த அண்ணா, முருகண்ணா எல்லாரும் நல்லபடியாக போயிட்டுருக்கீங்களா? ஏதாவது ஆச்சானா? இல்லை நல்லா போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஃபோன் பண்ணும்போது 2-3 நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும். நான் ஃபோன் பண்ணும்போது நம்ம காரு வந்து பைபாஸ் பிவேட இருக்கும், மேலே ஏறி நினைச்சாமா, ஜேசிபியை வச்சு இறக்குனாங்களா. சரியான மழையாம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்போவே ஃபோன் பண்ணி, அப்பா ஒருவேளை அவங்க இல்லைன்னாங்க, ஆனால் நம்ம ஜோமனியை பேசப்பா எந்த ஆபத்தும் விபத்தும் இல்லாதபடி பாதுகாப்பாக கொண்டு வாங்கன்னு சொல்லி கர்த்தர் எதுவுமே செய்யலை. போயிட்டு திருப்பி வரும்போது நான் கேட்டு திறக்கிறேன், வண்டி சத்தம் வேறு. என்ன வண்டி வேற மாதிரி சத்தம் இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்துட்டாங்க. 2 நாள் கழிச்சு தான் தெரியும் இந்த சம்பவம் கரெக்டாக அந்த நேரம் அதே என்னைக்கு எப்போ ஃபோன் பண்ணமோ அப்போ நடந்துச்சு. அப்போ நம்ம அப்பா எவ்வளோ பெரியவர். அல்லேலூயா. அதுக்கு தான் உபவாசம் தேவை. நம்ம குடும்பத்தில் நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைங்க, நான் போகிற வழியில்
ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாசம், மோசங்கள், இருளில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு எப்போ தாங்கலான் இருக்கும், அது வான மண்டலத்தில் இருக்கும். கர்த்தர் வெளிப்படுத்துவார், மகளே பயப்படாத, இப்படி இருக்கு, நீ செய்யும் போது நாம் ஜெபித்தோமானால் அவைகள் எல்லாம் கேன்சல் பண்ணப்படும். இது சொல்லிட்டே போகலாம். ஊழியத்தின் பாதையில் இந்த சபை பிரச்சனை நடக்கும்போது அப்படிதான், நீங்கள் அங்கே இந்த வேலை செய்யும் போது அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே ஃபோன் வரும், இப்படி இருந்து இப்படி செய்யுங்க அங்கே ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி. கர்த்தர் அப்படி நம்மளுக்கான வழியை அகலமாக்குகிறார். சும்மா பேச்சினால மாத்திரமல்ல, கரங்களினாலும் செயல்களினாலும் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமே, அதற்கு தான் உபவாசம் ரொம்ப தேவை. தானியேல் அவனுடைய நண்பர்கள் உபவாசித்து ஜெபித்த போது கட்டளை பெறப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீ ஜெபிக்க தொடங்கும் முன்னே கட்டளை வானத்திலிருந்து பெறப்பட்டது. நாம் உண்மையாய் அவரை நோக்கி பார்த்தோமானால் நம்மளுக்கு கட்டளை பெறப்படும். என் மகன் இந்த இடத்துல இப்படி உயர்ந்த இடத்துல வைப்பேன் என்று சொல்லி தானியேலுக்கு தெரியாது, தானியேலுடைய நண்பர்களுக்கு தெரியாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் என்று சொன்ன யோபுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அவங்க உபவாசித்து ஜெபித்ததினால ரெட்டிப்பான நன்மைகள், அதற்கு மேலான நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம்னா நாம் 40 நாள் ஒருவேளை அப்பா எனக்கு அந்த கிருபையை தாங்க, நான் உபவாசம் இருந்து என்னென்ன காரியத்துக்காகலாம் ஜெபிக்கிறனோ அதில் உங்களுடைய வல்லமை விளங்கணும் என்று சொல்லும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதில் என்ன சொல்லுதுன்னா, 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக பெரிய அம்மோனிய கூட்டம், அதில் 1ஆம் வசனத்தில் இருக்கும் மோவாப் கூட்டம், நிறைய கூட்டங்கள் அந்த தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறது. யோசபாத் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதபடிக்கு அப்பாவுடைய சமூகத்தில் என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி 12ஆம் வசனத்தில் கர்த்தரிடத்தில் தன்னுடைய காரியத்தை சொல்கிறார். நீங்களும் நானும் நம்மளுக்கு பிரச்சனையோ இல்லை போராட்டமோ வருதானா நாம் யாரிடம் நிற்க வேண்டும்? நான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். உபவாசத்தோடு அவருடைய சமூகத்துல பிள்ளைகளுக்காக, திருச்சபைக்காக, தேசத்திற்காக காத்திருக்கும் போது இந்த 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே அவங்க எல்லாருக்கும் கர்த்தரை தேடின நாட்களில ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் மற்ற நபர்களிடம் போய் கேட்கலாம், அதுக்காக ஆலோசனைகள் தேவ ஊழியர்களிடம் கேட்கலாம், உங்களுக்காக ஆண்டவர் நியமித்த ஆவிக்குரிய தாய் தகப்பனிடம் கேட்கலாம், நம்மளுக்காக யாரை கர்த்தர் நியமித்திருக்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டால் சரியான விளக்கத்தை ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க. மற்ற நபர்களிடம், உலக பிரகாரமான நபர்களிடம் கேட்டால் சரியான ஆலோசனை கிடைக்காது. அல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜா ஒரு பெரிய ராஜா தான். அவருக்கு கீழே நிறைய ஆலோசகர்கள், நிறைய ஞானத்தில் சிறந்தவங்க, அறிவில் சிறந்தவங்களாம் இருந்திருப்பாங்க. ஆனால் யோசபாத் ராஜா அவங்க கிட்ட போகல. தேவ சமூகத்தில் வானத்துக்கு நேராக வானத்தையும் பூமியை உண்டாக்கிய என் தேவன் எனக்கு சரியான காரியத்தை செய்வார், எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த 2 நாளாகவும் 20 வாசிக்கும் போது கர்த்தரை தேடினார்கள், ஒருமுகப்பட்டார்கள், உபவாசித்தார்கள், தாழ்மையாய் தேவ சமூகத்துல சமாதானத்துக்காக கெஞ்சினாங்க. கர்த்தர் எல்லா விரோதிகளின், எதிரிகளின் கைக்கும் விலக்கி யோசபாத் ராஜாவையும் அந்த தேசத்தையும் பாதுகாத்தார். அல்லேலூயா. இது 20 அதிகாரம் முழுசும் நீங்க வீட்டுல போய் வாசிக்க முடிஞ்சா வாசிக்கப்படுங்க. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் அந்த யோசபாத் ராஜா வாழ்ந்த காலத்துல செய்தார் என்று நமக்காக ஒரு கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. ஆக நாம் பிள்ளைகளுக்காக அது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். வேற எதுக்காக சொன்னேன்? தேசத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். மனம் வருந்த வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்ததாக சபைக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஏன் சபைக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும்? சபை நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்படி அல்ல, தேவ சித்தம் வெளிப்பட, நம்முடைய திருச்சபையில தேவ சித்தம் வெளிப்படணும். இப்படியே நாம் இருந்து கொண்டு தேய்ச்சி கொண்டு இருப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவ சத்தியத்தை அறியணும், அறிவில வளரும் என்பதுதான் தேவ சித்தம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:39 அதில் வாசிக்கிறோம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குபடும் செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நம்மளை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு, அதாவது அந்த சிலுவையின் காட்சிகளை நினைச்சு பார்க்கும்போது இது வேதனையாக இருக்கும். மாம்சத்தின்படி அவர் மரித்தார், பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக மாமிசத்தின்படி மரித்தார். அந்த மாமிச
மாம்சத்தின் வேதனை அறிந்தவரா அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்கள் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடம் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் செய்யணும். அப்பா, எங்க சபையில தேவ சித்தம் வெளிப்பட வேண்டும், நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எங்களோடு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி திருச்சபையில சேர்க்கப்படணும். நீங்க வரும்போது ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் திருச்சபையாய் உம்மண்டை சேர்க்கப்பட வேண்டும் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் உள்ள வாஞ்சையாக இருக்க வேண்டும். அதே தான் எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. நாம் ஆயத்தப்பட்டுட்டோமா? நம்மை நாமே சிந்திக்க வேண்டும். இந்த உபவாச நாள் சாம்பல் புதன் 40 நாளுக்கு நம்ம உபவாசிக்க நினைத்திருக்கிறோம். நாம் நம்மை ஆயத்தமாயிட்டோமா? இன்னும் நான் எந்த எல்லைகளில் ஆயத்தமாகாமல் இருக்கிறேனோ அப்பா, அந்த எல்லைகளில் ஆயத்தமாகும்படி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்மை சுற்றியுள்ள எல்லைகளில் தேவ சித்தம் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வார். அடுத்தது விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நான் மாத்திரமல்ல, திருச்சபைக்கு அநேகர் வந்து போயிருக்காங்க, அவங்களால விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியலை. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அந்த மனக்கண்களை திறக்கும்படிக்கு நீங்களும் நான் என்ன செய்யணுமா? அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எங்கள் திருச்சபைக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் எல்லாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். யாருக்கெல்லாம் சத்தியத்தை சொல்கிறோமோ அவர்கள் எல்லாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம், எஸ்ரா, தானியேல், யோபு, இன்னும் யோனா, இன்னும் சாமுவேல், எல்லாருமே உபவாசம், யோசபாத் ராஜா எல்லாருமே உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்முடைய சீசர்களும் அதே போல உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22, 23. அப்போஸ்தலர் 14. அடுத்தது அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒவ்வொரு காலத்தில், முன்னைய காலத்தில் பார்க்கும்போது பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த பாவத்தின் பிடியில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மளை கொண்டு சேர்ப்பதற்கு யாரோ ஒருத்தர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் நமக்கு உதவியாக இருந்தார். அதை தான் 22ஆம் வசனத்தில் நாம் எப்படி அந்த உபத்திரவத்தின் பாதையில் அதை ஜெயித்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோமோ அதே போல் இந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கணும். நீங்களும் நானும் யாரு? திருச்சபையின் மூப்பர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும், திறப்பிலே நிற்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் உபவாசித்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி தாங்கள் வந்து மனமோட போக்கில் போய்கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி இவைகளை எல்லாம், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம், பாவ அசுத்தங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். தேவனை பற்றி கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நாம் அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மளோட சேர்ந்து, நம்ம பாவங்களோடு சேர்ந்து நாமளும் அழிந்து போய்விடுவோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எப்படி மீட்கப்பட்டோமோ அதே போல அந்த எல்லைகளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனமும் விசுவாசத்தை தேடி வரணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தேவன் நம் மூலமாக எதிர்பார்க்கிறார். அதனால நாம் உபவாசித்து ஜெபிக்கிற வேளையில் நம்ம வசிக்கிற எல்லைகளில் உள்ள ஒவ்வொரு ஜனத்தின் மனம் திரும்புதலுக்காக அவர்கள் விசுவாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி, விசுவாசத்தில் உறுதியாய் பலப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் திருச்சபையில் இருக்கிறவர்களுக்காகவும் திருச்சபையை விட்டு வெளியே இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. நாம் என்ன காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டும்? அநேக நேரம் தெரியாமல் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அநேக காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. நம்ம அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்போம், சோர்ந்தே போயிருப்போம், யாருமே சபைக்கு வரலன்னு. ஆனால் இவைகள் உபவாசத்தினால் மாத்திரமே ஜெயத்தை பெற முடியும். இல்லைன்னா பிசாசு அப்படியே அள்ளி கொண்டு போயிடுவோம். மனக்கண்களை குருடாக்கி அவன் போகிற போக்கில் பாவத்தில் இழுப்புண்டவர்களாக, அந்த பாவ ஆசை இச்சைகளில் இழுக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அவங்கள கொண்டு வருவது முடியாத காரியம். ஆனால் நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னொன்று, இந்த எல்லைகளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். விசேஷமாக ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. அந்த ஜனங்கள் அவர் அறியவே இல்லை. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனத்தில் பார்க்கிறோம்.
80 வயதான அன்னாள். இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க பார்க்கலாம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருக்க யாவரையும் அவரை குறித்து பேசினார். அல்லேலூயா. இதில் பார்க்கிறோம் என் அன்னாள் என்று. புதிய ஏற்பாட்டில் உள்ள அன்னாள் 84 வயசு பாட்டி. அந்த பாட்டிக்கு என்ன, என் பாட்டு வாழ்ந்துட்டேன் போயிடலான்னு போயிருக்கலாம். ஆனால் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அந்த எல்லைகளில் இருக்கிற மக்களுக்கு மீட்புண்டாகும்படியாக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார்களாம், ஆராதனை செய்தார்களாம். நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. இரவு பகலும் தேவ சமூகத்தில் கடந்தாங்கன்னு இருக்கு. அப்படி கூட கேட்கல, ஏதோ ஒரு நேரம் 1 மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்காக அவர்களுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த சாம்பல் கூட நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த எல்லைகளில் வாழ்கிற மக்கள், பாவத்தோடு பிசாசின் பிடியோடு வாழ்கிற மக்களின் ரட்சிப்புக்காக எல்லா மனுஷரும், அதை தான் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை பெறவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் என்னை படைத்த தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன் அவர்தான் என்று தெரிஞ்சிருச்சு. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த தீமோத்தேயு பவுல் சொல்கிறார், தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளில் முடிவெடுப்போமா? அந்த 84 வயசுள்ள அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காதபடிக்கு உபவாசித்து ஜெபம் பண்ணினாலே தேசத்திற்காக, மக்களுக்காக, அழிக்கப்படுகிற ஜனங்கத்தில் மீட்புக்காக ஜெபித்தால. என்னுடைய உபவாச ஜெபம் எப்படி இருக்கிறது? தேவ சமூகத்தில் அன்னாலை போல நான் உபவாசித்து ஜெபிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? அப்பா, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னுடைய உள்ளத்தை உம்மிடத்தில் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட ரட்சிப்பு எனக்கு தேவை. மத்தேயு கடைசி ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறோம். இந்த உபவாசிக்கும் போது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக முகங்களை மாடுகிறாங்க. நம்ம என்ன செய்யணுமா? அந்த ரங்கத்தில் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழிந்து போகிற ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பாக மாத்திரம் நாம் உண்மையாய் ஜெபிக்கும் போது நம்ம எல்லைகளில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும், மீட்பு உண்டாகும். இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏற்ற வேளையில் யுத்தம் கர்த்தர் செய்யும் போது, யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னது போல நம்முடைய திருச்சபைக்கான அறுப்பு காலம் எல்லைகளில் துவங்கும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அப்படியே ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு, அப்பா, இந்த நாளில் இந்த சாம்பல் புதன் அன்று நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி, மனம் மாற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையாக எங்களுடைய சமூகத்தில் உபவாசித்து தேசத்தின் பாதுகாப்புக்காக, திருச்சபையின் பாதுகாப்புக்காக, ஆண்டவரே ரட்சிக்கப்படாத அழிந்து போகிற மக்களின் பாதுகாப்புக்காக, அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்காக, ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் மீட்பை நீ கட்டளையிடும்படியாக அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.